நமது வெல்லும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோட நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல காட்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்த நீ உட்காருங்க, கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அரசியல் வரலாற்றில் 13வது முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் பெருமைக்குரியவர். தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அதன் பிறகு எனக்கும் உறுதுணையாக இருந்து இயக்கப்பணி ஆற்றி வருபவர். மாணவ பருவம் தொட்டு இன்று 87 வயசிலையும் கழக பணியையும் மக்கள் பணியும் இளமை துடிப்போடு செய்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்கினை அளிக்க வேண்டும். அடுத்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஏபி நந்தகுமார் அவர்கள் 2 முறை வெற்றி பெற்று அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை நிறைவேற்றினவர். கேவிக்குப்பம் ஒன்றிய மாணவரணி தலைவராக வாழ்க்கையை தொடங்கி இன்று வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு 2016, 2021 தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்தது போல 3வது முறையும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். 2016, 2021 இந்த 2 தேர்தலிலும் வென்று உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் ராஜேஸ்வரி அவர்கள் மருத்துவரான இவர் திமுக மருத்துவரணியின் மாநில துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். மருத்துவ பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் களங்காணும் மருத்துவரான அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய ஆதரவை வழங்கிட வேண்டும். அடுத்து குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த KP பிரதாப் அவர்கள் நினைவில் வாழும் என்னுடைய அருமை சகோதரர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அன்பை பெற்றவர். கூட்டணி கட்சியான தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர். அவருக்கு முரசு சின்னத்தில் நீங்க எல்லோரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்பது, இந்த வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா?
நிச்சயமா உறுதியா வேட்பாளர்கள் அமரலாம். என்ன எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு.